سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த போர்கள் குறித்தும் அதை தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்தும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் ஹுதைபியா உடன்படிக்கை என்பது எந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறியது என்பதை நாம் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக தெரிந்து கொண்டு அந்த ஹுதைபியா உடன்படிக்கை அதோடு முடிந்தது என்ற செய்தியை பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த அழைப்பு பணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு போர் பதட்டமான நிலையிலும் எந்த அளவுக்கு கையாண்டிருக்கிறார்கள் என்பதை வரலாறுல இன்னும் வேறு சில செய்திகள் மூலமாகவும் பார்க்க முடிகிறது. பிற நாட்டு மன்னர்களுக்கு அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்துல அவங்க மதீனாவில் வசிக்கும் போது ரோம பேரரசுன்னு ஒண்ணு இருந்துச்சு. அவங்க மிகப்பெரிய அளவுல என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களா இருந்தாங்க. அவங்களுடைய ஆட்சி பறந்து விரிந்து இருந்தது. அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, ரோம பரிசாந்தியர்களுக்கு என்ன செய்றாங்க, அழைப்பு விடுக்கும் விதமாக ஒரு மோதிரம் ஒண்ணு முத்திரையிடப்பட்ட ஒரு மோதிரத்தை என்ன செய்றாங்க, இறைவனுடைய தூதர் என்ற அடிப்படையில ரெடி பண்றாங்க. ஏன்னா அவங்க எந்த முத்திரை இல்லைன்னா என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், படிக்க மாட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அதுக்காக பிரத்யேகமா ஒரு மோதிரத்தை ரெடி பண்ணி என்ன செஞ்சாங்க, அதை தயார் பண்ணி ஹெராக்லியஸிற்கு என்ன செய்றாங்க, கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதம் என்னன்னா, அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையன் அல்லாவின் திருப்பெயரால் இது அல்லாவின் அடியாரும் அவனுடைய தூதரும் ஆகிய முகமதிடமிருந்து ரோமாபுரியின் அதிபர் ஹெராக்லியஸிற்கு எழுதப்படும் கடிதம். நேர்வழியை பின்பற்றியவர் மீது சாந்தி நிலவட்டும் நினைச்சாங்க எழுதுறாங்க. அதுக்கு பிறகு இறை வாழ்த்துக்கு பின்னுங்க எழுதி சொல்றாங்கன்னா, இஸ்லாமை ஏற்குமாறும் உங்களை நான் அழைக்கிறேன். இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டால் ஈர் உலகிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள், பாதுகாப்பு பெறுவீர்கள். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு சேர வேண்டிய நன்மையை இருமடங்காக தருவான். நீங்கள் புறக்கணித்தால் உங்கள் நாட்டு குடிமக்களான குடியானவர்களின் பாவமும் அவர்கள் இஸ்லாமை ஏற்காமல் போனதற்கான குற்றமும் உங்களையே சேரும்னு சொல்லி என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் அந்த கடிதத்தை எழுதி கொடுத்து விடுறாங்க. கூடுதலா சில வாசகங்களை சேர்க்கிறாங்க. வேதக்காரர்களே, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இல்ல பொதுவான விஷயத்துக்கு வாங்க. வேதக்காரர்கள் ஏற்கனவே முந்தி இருந்தவர்கள் தான் வேதக்காரர்கள். அவங்களுக்கும் நமக்கும் உள்ள பொதுவான விஷயம் தான் என்னது, இந்த இறைவன் அல்லாஹ்ங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு மேல வாங்க, அந்த பொதுவான விஷயத்துக்கு வாங்க. அது யாதெனில் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் நாம் வணங்கலாகாது. அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுளையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவனுக்கு எதையும் யாவரையும் இணையாக்க கூடாது. அல்லாஹ்வை அன்றி நம்மில் யாரை இரட்சகனாக ஆக்கி கொள்ளக்கூடாது. இதன் பிறகும் நீங்கள் ஏற்க மறுத்தால் நாங்கள் முஸ்லிம் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த கடிதத்தை முடிச்சிட்டாங்க. இப்ப இந்த கடிதத்தின் தாக்கம் எப்படி இருக்குன்னா, ஹுதைபியா உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ரசூலுல்லாஹ் ரோமர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதினதுக்கு பிறகு நம்ம குறைஷிகள் தான் வெளிநாடுகள்ல அந்த வெளி பிரதேசங்கள்ல பயணம் செஞ்சு வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்கல்ல. ஹெராக்லிஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்த அரபு தேசத்துல இருந்து வியாபார ரீதியா நம்ம பகுதிக்கு யார் வந்திருக்கா அவங்க எல்லாம் கூப்பிடுங்கிறாங்க. கூப்பிட்ட உடனே அதுல யாரு மெயினா இருக்கிறாங்கன்னா, அபு சுஃபியான் இருக்கிறாரு. அபு சுஃபியான் செய்றாரு, அதுல ஒரு ஆளா இருக்கிறாரு. இந்த கடிதத்தை குறித்து படிச்சுட்டு இந்த முகமது என்று சொல்லக்கூடிய இந்த அரபு தேசத்தை சேர்ந்தவர் என்ன சொல்றாரு, என்ன பேசுறாரு என்பதை ஆராய்வதற்காக அபு சுஃபியான் தலைமையில ஒரு கூட்டம் வருது. உங்கள யார் அவருக்கு முகமதுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, தெரிஞ்சவங்க, விவரம் தெரிஞ்சவங்க அப்படின்னு கேட்கும்போது நானே நெருக்கமானவங்கிறார். அப்போ அவர் பின்னாடி என்ன செய்றாங்கன்னா, ஒரு மொழிபெயர்ப்பாளரை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இவர் ஏதாவது பொய் சொன்னா என்கிட்ட சொல்லிடணும். அபு சுஃபியான் கூட குறைச்சு ஏதாவது சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லிடணும். யார்கிட்ட சொல்றாரு, அபு சுஃபியான் கூட வந்த சகாக்களுக்கு சொல்றாரு. இவர் ஏதாவது மாத்தி சொன்னா நீங்க உடனே என்கிட்ட சொல்லிடணும். அபு சுஃபியான் மனசுல நினைக்கிறாரு, நான் ஏதாவது கூட குறைச்சு சொல்லி என்னுடைய மூக்கு அறுபட்டுமோ, அதாவது நான் ஏதாவது கூட்டி குறைச்சு சொல்லி இடையில இவங்க மறிச்சு இவர் பொய் சொல்றாருன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க அவமானமா போயிடும்.
அதனால என்னுடைய கௌரவம் இதாக பெறும் சொல்லிட்டு அபு சுஃபியான் பொய் சொல்ல யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனாலும் ஹெராக்லிஸ் என்ன செய்றாரு, நிறைய கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பதில் சொல்லிட்டே வராங்க. அவருடைய குலம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சிறந்த குலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அபு சுஃபியான் பதில் சொல்றாரு. ரசூலுல்லாஹ்வுடைய குலம் எப்படின்னு கேட்டா சிறந்த குலத்தை சேர்ந்தவர் என்று பதில் சொன்னாங்க. இதற்கு முன்னாடி யாராவது தன்னை நபி என்று எப்போதாவது வாதித்திருக்கிறாங்களா? இவங்களுடைய பரம்பரையில யாராவது தன்னை நபி என்றோ இல்ல இந்த மாதிரி சொல்லி யாரும் பேசியிருக்கிறாங்கன்னு கேட்கும்போது அபு சுஃபியான் சொல்றாரு, இல்ல. இவர்களுடைய முன்னோர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க யாரும் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களா, அரசு குடும்பத்திலிருந்து இவர் வந்தவரா என்று கேட்கிறாங்க. அதுக்கும் அபு சுஃபியான் சொல்றாரு, இல்ல, அப்படிலாம் இல்ல அப்படிங்கிறாரு. அப்புறம் கேட்கிறாங்க, மக்கள்ல யார் இவரை அதிகமா பின்பற்றாங்க, மேட்டுக்குடி மக்களா அல்லது கீழ்நிலையில் உள்ள மக்களான்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, பலவீனர்களும் கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களும் தான் என்ன செய்றாங்க, பின்பற்றுறாங்க அப்படிங்கிறாரு. அவரை பின்பற்றுவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுதா குறையுதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அபு சுஃபியான் சொல்றாரு, அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது, கம்மியாலாம் ஆகல. நாளுக்கு நாள் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. நிறைய பேர் என்ன செய்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே தான் இருக்கிறாங்க. சரி, இந்த இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு யாரேனும் அதிருப்தி அடைந்து இது எனக்கு பிடிக்கல, இது நல்லா இல்ல, இந்த கொள்கை சரியில்லை என்று யாரும் வெளியேறியது உண்டா என்று கேட்டதற்கு அதற்கு என்ன சொல்லிட்டாங்க, இல்லை, அப்படி யாரும் வெளியேறியதில்லை. அதுக்கப்புறம் தம்மை இறை தூதர் என்பதற்கு வாதிடுவதற்கு முன்பாக மக்களிடத்தில் இவர் பொய் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பத்தி மக்களிடத்துல இவர் பொய் சொல்லி இருக்கிறாரா என்று கேட்கும்போது அபூ சுஃபியான் சொல்றாரு, இல்லை, இவர் எப்போதும் பொய் சொன்னதில்லை. இப்போ எங்களுக்கு உள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கு, உதவியான ஒரு ஒப்பந்தம் இருக்கு, இதுலதான் அவர் ஏதாவது வாக்கு மீறி பொய் சொல்லி ஏதாவது பண்றாரா என்பதை தவிர எனக்கு ரசூலுல்லாஹ் மீது சொல்வதற்கு கூட குறைச்சு சொல்வதற்கு எதுவுமே இல்லைங்கிறார் அபூ சுஃபியான். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பத்தி ஒவ்வொரு கேள்வியா கேட்கும்போது அபூ சுஃபியான் ஒண்ணு ஒண்ணா பதில் சொல்லிட்டார். அப்புறம் நீங்க அவங்க கூட போர் புரிஞ்சிருக்கீங்களா, போர் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. போர் புரிஞ்சப்போ அந்த நேரத்துல நடந்த போர் என்னது, பத்ரு போர், உஹது போர், அப்புறம் பனு குரைரா போர், அக்ஸா போர், இந்த மாதிரி போர் தான் நடந்திருக்கு. இது எல்லாமே எப்படி இருக்கு, அப் அண்ட் டவுன் தான். ஒரு பொருள் அவங்க செஞ்சாங்கன்னா ஒரு பொருளை இவங்க செய்வாங்க, ஒரு பக்கம் இந்த பக்கம் அடிக்கணும், ஒரு வாட்டி இந்த பக்கம் அடிக்கணும், இப்படிதான் இருக்கு. அப்ப அவர் அபூ சுஃபியான் சொல்றாரு, கிணத்து வாளியை போன்றுதான். ஒரு வாட்டி அவங்க இறைச்சாங்க, தண்ணி கிணத்துல தண்ணி இருக்கு எப்படி, ஒரு வாட்டி இறப்பாங்க, இன்னொரு பக்கம் இறப்பாங்க, இன்னொரு வாட்டி வேற ஒருத்தங்க இறப்பாங்க. அந்த மாதிரி கிணற்று வாளியை போன்றதுதான். ஒரு வாட்டி அவங்க ஜெயிச்சாங்க, ஒரு வாட்டி நாங்க ஜெயிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறம் அவர் உங்களுக்கு என்ன செய்யும்படி கட்டளை இடுகிறார் அப்படின்னு கேட்டோடனே, இறைவன் ஒருவனே, அவனே வணங்குங்கள், அல்லாஹ் ஒருவனே வணங்குங்கள், உங்கள் மூதாதையர்களுடைய அறியாமை கால கூற்றுகளை எல்லாம் நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி தொழுகை நிறைவேற்றும்படியும் ஜக்காத்து கொடுக்கும்படியும் சுய கட்டுப்பாடோடு வாழும்படியும் அவர் எங்களுக்கு அறிவுரை சொல்கிறார் என்று சொல்லி இந்த செய்தி முடிஞ்சிருச்சு. அபூ சுஃபியான்ட்ட ஹெராக்லிஸ் இவ்வளவு கேள்வி கேட்டதுக்கும் இவ்வளவுக்கும் அபூ சுஃபியான் என்ன செய்யறாரு, பதில் சொல்லிக்கிட்டே வராரு. அபூ சுஃபியான்ட்ட முடிஞ்சு போச்சு, நீங்க போய் அப்படி ஓரமா நில்லுங்க அப்படிங்கிறாரு. அபூ சுஃபியான் இதெல்லாம் கேட்டுட்டு ஹெராக்லிஸ் பேசுறாரு, நான் உம்மிடம் இவர் உங்களில் எவரேனும் இந்த வாதத்தை முன்வைத்ததா உண்ட, அதாவது இந்த குலம் இதெல்லாம் எதுக்கு கேட்கிறார்னா ரசூலுல்லாஹ்வுடைய தன்மையை தெரிந்து கொள்வதற்காகத்தான் என்ன செய்றாரு, ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறாரு. சிறந்த குலத்தை சேர்ந்தவர் என்றால் இறை தூதர்கள் எப்போது சிறந்த குலத்தை சேர்ந்தவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, அதனால்தான் நான் இந்த கேள்வியை கேட்டேங்கிறாங்க. அப்புறம் இதற்கு முன்னாடி யாரும் இந்த வாதத்தை வைத்ததுண்டா என்று கேட்டதற்கு நீங்க என்ன சொன்னீங்க, இல்லை என்று சொன்னீர்கள். அப்படியானால் ஒரு சராசரி மனிதர் இப்படி சொல்ல மாட்டாரு என்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அதே மாதிரி அவருடைய முன்னோர்கள் அரசர் யாராவது இருந்திருந்தாங்கன்னா அந்த அரசு பதவியை மீண்டும் கைப்பற்றுவதற்காக இவர் நபி என்று சொல்லி இருக்கலாம். அந்த அடிப்படையில யாராவது அரசர்கள் ஒரு குடும்பத்துல இருந்திருக்கிறாங்களா, அதனால அந்த கேள்வியை கேட்டாங்கிறார். தம்மை இறை தூதர் என்பது வாதிப்பதற்கு முன்னாடி பொய் சொல்லியிருக்காரான்னு கேட்டாங்களா இல்லையா? அப்ப மக்கள் இடத்துல பொய் சொல்லாதவர் அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் பொய் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து மேட்டுக்கொடியினர் பின்பற்றுகிறார்களா, பலகீனமான மக்கள் பின்பற்றுகிறார்களா என்ற கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னார், பலகீனமான மக்கள் தான். இறை தூதரை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, ஆரம்ப காலத்து பலகீனமானவர்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அவரை நாளுக்கு நாள் அந்த பின்பற்றக்கூடிய மக்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்களா குறைந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேட்ட கேள்விக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் சொல்றாங்களா. இஸ்லாம் என்பது ஒரு மலர்ச்சியானது. அது இஸ்லாம் உள்ள புகுந்துட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும்னா ஒரு இனிமையா இருக்கும், அதை விட்டு மக்கள் வெளியேற மாட்டாங்க
அதனால இது சரியானதா அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லா கேட்ட கேள்விக்கும் ஹெராக்கிளிஸ் என்ன செய்யறாரு, அவர் என்ன செய்யறாரு, விளக்கம் கொடுக்கிறாரு. அவர் உங்களுக்கு என்ன கட்டளை இடுகிறார் என்று கேட்ட போது அல்லாவை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் எவரையும் இணை கற்பிக்க கூடாது என்று அவர் கட்டளை இடுவதாகவும், சிலைகளை வணங்க வேண்டாம் என்றும் உங்களுக்கு தடை விதிப்பதாகவும், தொழுகையை உண்மையும் சுய கட்டுப்பாடு ஆகியவற்றை கடைபிடிக்குமாறு கட்டளை இடுவதாகவும் நீர் பதிலளித்தேன். நீ சொல்வது உண்மைக்கு உண்மையாயிருப்பின் என்னுடைய இந்த கால் பாதம் வரை அவர் உட்கார்ந்து இருக்காருல அரச, இதெல்லாம் உண்மை என்றால் என்னுடைய கால் பாதம் இருக்கும் இடம் வரை முகமதுடைய ஆட்சி வந்துருங்கிறார் ஹெராக்கிளிஸ். ஒரு ரோம பேரரசை ஆளக்கூடியவர் அவர் சொல்றாரு, எப்படி சொல்றாரு, இந்த இடம் வரைக்கும் என்னுடைய ஆட்சி இருக்கிற இடம் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய ஆதிக்கம் வந்துவிடும் என்று சொன்ன உடனே சபையில ஒரே சலசலப்பாகும். அவருடைய அரச சபையில பயங்கரமான ஒரு சலசலப்பாகும். அப்போ இப்னு அபி ஹப்ஸா இந்த ரோமர்களுடைய இந்த சலசலப்பை பார்த்துட்டு அவர் ஆச்சரியப்படுறாரு. முகமதை பார்த்து ஒரு ரோம பேரரசனுடைய அரசர் பயப்படுற அளவுக்கு இந்த மனிதர் இவ்வளவு தூரம் வளர்ந்து விட்டாரே என்று சொல்லி அவர் உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்துருச்சு. நான் அதை பிறகுதான் இஸ்லாத்தை பற்றி அதிகமாக சிந்தித்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நான் சென்றேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்புறம் இந்த அளவுக்கு ரோம பேரரசுகள்கிட்ட ரசூலுல்லாஹ்வுடைய இந்த கடிதம் பலவிதமான தாக்கங்களை உண்டாக்குச்சு. இது மட்டும் இல்லாம ஹெராக்கிளிஸ் என்ன பண்ணுவாருன்னா, இந்த நட்சத்திரங்களை பார்த்து குறி சொல்லக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கணிக்கக்கூடியவர், அப்படி அந்த மாதிரி கற்று வச்சிருக்காரு. அதை வச்சுட்டு அவர் சொல்றாரு, விருத்த சேதனம் செய்யக்கூடியவர்கள் யாராவது இருக்காங்களா, சபை தன்னுடைய அமைச்சர்கள்ட்ட கேட்கிறாரு, விருத்த சேதனம் செய்யக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறாங்களா இந்த காலத்துல அப்படின்னு கேட்கிறாங்க. ரோமர்கள் அந்த இது பண்ணது கிடையாது. அப்ப ரோமர்கள் அரசவையில அவங்க பதில் சொல்றாங்க, யூதர்கள் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்திலேயே இன்னொரு கடிதம் வருது, இது வேற ஒரு இடத்துல பதியப்பட்ட செய்தி. இந்த கடிதம் வந்தோடனே இந்த கடிதம் குறித்து கொண்டு வந்தார்ல அந்த நபித்தோழரை, இவர் விருத்த சேதனம் செய்திருக்காருன்னு செக் பண்ணுங்கிறார். அதே மாதிரி அவரை செக் பண்றாங்க, அவர் விருத்த சேதனம் செஞ்சிருக்கிறார். உடனே என்ன செஞ்சாரு, அரபர்களுடைய கோத்திரத்துல இந்த மாதிரி செய்வாங்கிற அந்த விவரத்தை கலெக்ட் பண்ணிக்கிறார். கலெக்ட் பண்ணிட்டு தன்னுடைய சபையை கூட்டுறாரு ஹெராக்கிளிஸ். கூட்டின உடனே அந்த சபையில உட்கார்ந்துட்டு இஸ்லாம் குறித்த செய்திகளும் இது முன்னாடி எப்படி பேசினாரோ அதே போன்ற செய்திகள் எல்லாம் சொல்லி தன்னுடைய அந்த அமைச்சரவை கூட்டத்துல பேசும்போது அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, அந்த சபையுடைய கதவெல்லாம் அடைச்சிடுறாங்க. எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க அப்படிங்கிறார் ஹெராக்கிளிஸ். ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க, இவர் என்ன இந்த மாதிரி ஒரு சபைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு கூப்பிடுறாருன்னு சொல்லி மக்கள் என்ன செய்யறாங்க, கதவுகளை நோக்கி விரண்டு ஓடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியும் ஹதீஸ்கள்ல படிக்க முடியுது. அப்புறம் ஹெராக்கிளிஸ் சொல்றாரு, இந்த மக்கள் இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள், நான் உங்களை சோதிப்பதற்காக, உங்களுடைய மதத்தில் நீங்கள் எவ்வாறு பற்றுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக உங்களிடத்தில் நான் பொய் சொன்னேன் என்று சொல்லி ஹெராக்கிளிஸோட நிலைப்பாட சொல்லக்கூடிய செய்தி புகாரில முதல் 10 ஹதீஸ்க்குள்ள இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய தாக்கம் ரோம பேரரசுகளுக்கு மட்டும் இல்ல, சுற்றி இருக்கக்கூடிய பேரரசர்கள் இடையுமே நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். வாகிருத வணக்கம்.